வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு 1153ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் பார்க்கறதே சூப்பரா இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சோகமாவும், கஷ்டமாவும் இருந்துச்சுங்க. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு இருந்திருக்கலாம் அவங்களுக்கும் அதே மாரி. இல்ல சில பேருக்கு அது ஹைப்பாவும் இருந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த சீன் எந்த சீன்னா கடைசியா ஜாய் பாய் வந்து காட்டுற சீன் தான். அது பார்க்கறது ஒரு மாரி சோகமாவும், கஷ்டமாவும் இருந்த மாரி எனக்கு இருந்துச்சு. பட் அத பத்தி டீட்டெயிலா வீடியோல போயிட்டு பேசுவோமே. ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்ல, அதெல்லாம் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எட்டுக்கால் பூச்சி பறந்து போச்சுல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எட்டுக்கால் பூச்சி பறந்து போறப்ப வெகாப்பாவோட ஸ்பீச் கண்டினியூ ஆகுது. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹியூமனிட்டியோட விஸ்டம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதுல தற்காத்துக்க மனுஷங்களால முடியும். அண்ட் அதே மாதிரி சயின்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ராஜர் 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனா. அதே மாதிரி ஒயிட் பீட் இறந்து 2 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி பெரிய லெஜண்ட்ஸ் இறந்து போனதுனால அடுத்த எரா வந்து ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்ப இருக்கிறவங்கள யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் தான் உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல வந்து இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப மேபி அப்படியே இருக்கலாம். இல்ல இது எல்லாத்தையும் ராஜர் வந்து பிளான் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்து ஒன் பீஸ் இருக்குதுல்ல, ட்ரெஷர். அதை யார் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரும் கிடையாது. ஜாய் பாய் ஒருத்தன் எடுப்பான்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் நினைச்சால்தான் இப்ப வந்து எடுப்பானான்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த கேரண்டியுமே இல்ல. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உலகத்தோட விதியே அதை யார் கண்டுபிடிக்கிறாலும் அவங்க கையில தான் இருக்குது. இது எல்லாமே ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறவங்க கிட்டதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெகாப்பங்க வந்து சொல்றாரு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா சீன்லாம் சைட்ல வந்து போயிருந்துச்சு. இப்ப நம்ம அந்த சீன்லாம் பத்தி பேசுவோம். சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்டா ஒரு ஒரு இடத்துக்கு போகுது. ரெய்லி கிட்ட போகுது, அதுக்கடுத்து மத்த பைரட் கிட்ட போகுது, அதுக்கடுத்து நம்ம ஷாங்சன் கிட்ட போகுது. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு மட்டையே கிடக்குறாரு. அவரே அந்த ஸ்பீச்சை கேட்டு இப்படி ஆனாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவர் வந்து குடிச்சுன்னு இருக்கிறாரு. எல்லாம் வந்து குடிக்காதீங்க குடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. ஷாங்ஸோட ஷிப் வந்து நம்ம பார்த்திருப்போம். பட் அந்த ஷிப்போட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ஸ். அது எனக்கே வந்து மாங்காய் படிக்கிறப்ப தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியலன்னா நீங்களும் தெரிஞ்சுவாங்க. அண்ணன் ஷிப்போட பேர் வந்து ரெட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே ஹச்சினோசிக்கு போகுது. அப்புறமா நம்ம பக்கி கிட்ட போகுது. பக்கி வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல மூச்சுனுக்கிறான். crocodile மீயாக அவனை வந்து முறைச்சுனுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து போகுது. அதுக்கடுத்து நேவி ஹெட் குவார்டர்ஸுக்கு அங்க வந்து போகுது. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா வெகாபங்க் பேசுறப்பே சுத்தி என்ன நடக்குது, ஒருத்தவங்க என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம காட்டுறாங்க. இதுல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நானு. அந்த வெகாபங்க் சொல்லுவாரு பாத்தீங்களா, ஒன் பீஸை கண்டுபிடிக்கிட்டு தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப சில பேர்லாம் வந்து காட்டுவாங்க. அதுல நம்ம பக்கியை காட்டுவாங்க, பிளாக் பீடு, அதுக்கடுத்து லூஃபி, ஷாங்ஸ், சாபோ, அவுகிச்சி, கார்லிங், சாபோ, அதுக்கடுத்து டிராகனு, ஈமோக்கா, அப்புறமா அக்கைனு பொறம்புக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் காட்டுவாங்க. அந்த கூட்டத்துல ஒரு டூப் பண்ற மாதிரி ஒருத்தனை வந்து காட்டுவாங்க. ஆனா அவன் யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒரு மறைமுகமா ஒருத்தன் கத்தி எடுக்கிற மாதிரி மட்டும் காட்டியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா, உலகம் ஃபுல்லா காட்டுறாங்க. சாதா மக்கள்ல இருந்து பைரட்ஸ், அதுக்கடுத்து மரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொன்னார்ல, ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறவங்க தான் இந்த உலகமே இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எல்லாம் ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லிருக்காங்க. சாதா மக்கள்லாம் வந்து பைரட்ஸ் கிட்ட இந்த உலகம் இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து பைரட்ஸ் எல்லாம் என்ன விடுங்கடா, நாங்க தான் உலகத்தை காப்பாற்ற போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சொல்றானுங்க. மரிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வெகாபங்கோட மெசேஜுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சீன் இப்ப எங்க போனா கோபி கிட்ட போகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய காமெடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மாங்கல பார்த்தப்ப கடுப்பாச்சு. இப்ப அனிமல பாக்குறவே கடுப்பா தான் ஆச்சு. பட் ஏதோ ஒண்ணு. ஸோ சீன் கோபி கிட்ட போகுது. கோபி வந்து என்ன சொல்றான்னா, லூஃபி சான், நீங்க உங்க கனவு அடையத்தை வந்து நான் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்றான். அவன் சொன்ன காரணம் வந்து என்னன்னா, ஒன் பீஸ் கண்டுபிடிக்கிறவங்க தானே இந்த உலகமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் வந்து மரீன்ஸ் வரியா, ரொம்ப நல்ல புள்ள இல்ல, அதனால மக்களை வந்து நான் காப்பாற்ற போறேன்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சீங்கன்னு நான் வந்து ஒன் பீஸ் அடைய போறேன்ற மாதிரி தான் மீன் பண்ணி சொல்றான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லாம வேற எதுவும் சொல்ல தேவையில்ல. ஒன் பீஸ் மரீன்ஸ் நாங்க எடுத்துக்க போறோம், நீங்க உங்க கனவு அடையத்தை நான் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சொல்றான். இப்ப இதை பிராக்டிக்கலா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்ப இருக்கிற கரண்ட் லெவலுக்கு மரீன் ஃபோர்ட்ல நம்ம லூஃபியும் கோபியும் சண்டை போட்டிருப்பாங்கன்னா நம்ம லூஃபி ஏச காப்பாத போயிருப்பான். அப்ப கோபி வந்து பாத்தீங்கன்னா நடுவில் நின்று இருப்பான். லூஃபி ஒரு அடியில அவன் வந்து பறக்க விட்டுட்டு நம்மளும் போயிட்டு இருந்திருப்பான். இது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்து லூஃபியோட கரண்ட் ஸ்ட்ரென்த் படி பாக்குறப்ப ஒரு அடியில இவன் வந்து பறந்து போயிட்டான். இப்ப கோபி வந்து 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருப்பான், ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கும். சோ இப்போ அவன் வந்து ஹானஸ்ட் இம்பாக்ட் வேற அடிச்சிருப்பான்ல, அது அட்டகலாம். சோ அதெல்லாம் கணக்கு எடுத்து பாக்குறப்ப இப்ப இந்த கரண்ட் டைம்ல நம்ம லூஃபியோ கோபியும் போய் நின்னாங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா, மரீன் ஃபோர்ட்ல ஒரு அடினா இப்போ ஒரு 2 அடி அடிப்பான் தெரிஞ்சு லூஃபி எக்ஸ்ட்ராவா. அண்ட் அப்ப கூட கியர் 2 போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப கியர் 5 போனானா அந்த ஒரு அடி 2 அடி தான். அதுலயே கோபி வந்து பறந்து போயிடுவான். சோ கோபி வந்து லூஃபிக்கு ரைவல் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாரு ஓடா. ஆனா எப்படி கார்புக்கும் ராஜருக்கும் அந்த ரைவல் இருந்துச்சோ அது மாதிரி லூஃபிக்கும் கோபிக்கும் வரணும் அப்படின்னா கோபி வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா அவனும் ஆகவே இல்லை.
அவன் சாதாரணமா அதாவது ஒரு நார்மலான பவர் லெவல்ல தான் இப்போதைக்கு அவன் இருக்கிறான். ஸோ லூஃபியை தடுத்து நிறுத்த போறேன், லூஃபியோட ரைவல்னு சொல்லிட்டு ஓட காட்டணும்னு நினைச்சாருன்னா அவனுக்கு இன்னும் பவர் அப் நிறைய கொடுக்கணும், ட்ரைனிங் வந்து பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து அவன் பண்ணணும். ஸோ சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் அவன் கார்பை சர்பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அவன் வந்து லூஃபிக்கு டஃப் கொடுக்க முடியும். ஏன்னா லூஃபி ராஜரை சர்பாஸ் பண்றது தான் அவனோட இது மாதிரி. ஏன்னா கிங் ஆஃப் த பைரட் ஆனா அவன் சர்பாஸ் பண்ணிட்டான்னு தான் அர்த்தம். அது பத்தாததுக்கு லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் பாய் நீக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லெவலுக்கு அவன் போகணும், அவங்க எல்லாரையும் தாண்டணும். அப்பதான் ஈமோ தோக்கடிக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப இவன் எப்படி ஸ்ட்ராங் ஆக போறான், எப்படி போய் லூஃபி தடுக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல. இது ஒரு வேடிக்கையான டயலாக் மாதிரி எனக்கு இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ இதுக்கடுத்து சீன் நம்ம தலைவன் பக்கி கிட்ட போகுது. அவன் மத்த பைரட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட கத்தின்னு கிடக்குறாங்க. பக்கி சம்மா சொல்லுங்க, எந்த மாதிரி உலகத்தை நீங்க உருவாக்க போறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாங்க. அவ பக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சீனா சொல்றான், என்னது எந்த மாதிரி உலகம் நான் உருவாக்க போறேன்னா, பைத்தியத்தனமா பேசாதீங்க, எந்த மாதிரி உலகத்தை நம்ம உருவாக்க போறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துறானுங்க. ஆனா பக்கிக்கு என்ன இருக்குதோ இல்லையோ வந்து நல்லா பேசுறாங்க, அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுறான்னு பாத்தீங்களா. பக்கி வந்து அப்படிதான் பண்ணினுக்கிறான். உடனே கிரொக்கடைல் வந்து அதெல்லாம் போதும் இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு சொல்றான். பகி வந்து பதினெட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதுக்கடுத்து சீன் நம்ம கத்ரீனா கிட்ட எல்லாம் போகுது. அவ டீச்சி கிட்ட வந்து பேசுனுக்கிறா. இந்த மாதிரி கரிபுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்றான், அவனை கூட்டின்னு வரேன், அவனை பிடிக்கலன்னா அவனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அவ பிளாக் பேர்ட் வந்து சரி அவனை கூட்டின்னு வா, சப்போஸ் அவன் சொல்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நானே அவனை போட்டு தள்ளுறேன் சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ இதுக்கடுத்து சீன் திருப்பி எக் எடுக்க வருது. அப்ப நம்ம ஜெயிண்ட் ரோபோட் இருக்குதுல்ல, அது பார்க்கறதே கஷ்டமா இருந்துச்சுங்க. அந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஜெயிண்ட் ரோபோட்டை குத்தி கிழிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுல டிரான்ஸ்மிஷன் வந்து கட் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் வெகாபங் பேசுறது எதுவுமே வந்து யாரும் கேட்காது. அவர் ஆக்சுவலா ஜாய்பாய் பத்தி சொல்ல வருவார், ஜாய்பாய்னு சொல்லிட்டு வருவாரு. கரெக்டா அந்த வார்க்கரி அட்டாக் பண்ணுவான், ஜெயிண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படும், அது உள்ள டிரான்ஸ்போர்ட் சைட்லாம் கட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் வந்து கிடையாது, டெலிகாஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி குத்துன உடனே ஜெயிண்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருது. எல்லாம் வந்து ஜெயிண்ட் ரோபோட் சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு சைட்ல என்ன ஆகுதுன்னா நம்ம சன்னி பறந்து வருது இல்ல, அப்ப காயின் தாத்தா துரத்தின்னு வராரு. அண்ட் அதே மாதிரி ஜெயிண்ட் ரோபோட் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா மீதிக்கிறாங்கல்ல நம்ம வார்க்கரி ஜூபிட்டர் அடுத்து சாட்டன் பிச்சு போட்டு போனார்ல, அவர் திருப்பி எல்லாத்தையும் ஒட்ட வச்சுன்னு திருப்பி சண்டைக்கு வராரு. ஸோ அப்படி வர்றப்ப அவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா திருப்பி அவங்களோட பார்வை வந்து ஜெயிண்ட் ஷிப்பை நோக்கி போகுது. அவங்க தப்பிச்சு போறாங்களா, நீங்க தப்பிச்சு போக விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதனால என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறப்ப நம்ம ஜெயிண்ட் ரோபோட் கீழே விழுந்துடுச்சு. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பேசுது. யாருக்கிட்டனா நம்ம லூஃபி கிட்ட வந்து பேசுது. அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன மன்னிச்சிரு ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கடுத்து நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. அவன் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா நீ வந்து பாக்கிறதுக்கு அவன மாதிரியே இருக்கிற, அது வந்து எனக்கு நாஸ்டாலஜிக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் ரோபோட் சொல்லுது. உடனே லூஃபி வந்து நீ யாரையாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறியா என்ன நினைச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப ஜெயிண்ட் ரோபோட் வந்து என்ன சொல்லுதுன்னா, உன்னை பார்த்த உடனே அந்த நாளோட ஃபீலிங்ஸ் எனக்கு திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாய்பாய் என்ன மன்னிப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னால அவனை கிங் ஆக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் ரோபோட் வந்து சொல்லுது. லூஃபி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றதுலாம் ஷாக்ல வந்து கேட்டுங்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் ரோபோட் கேக்குது. சோ லூஃபி கிட்ட வந்து பேர் கேட்டாலே அவன் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் சொல்லுவான்ல, அதே மாதிரிதான் என்னோட பேர் மங்கி டி லூஃபி, நான் வந்து கைசோகோ ஆக போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அண்ட் அந்த டீன்ற பேரு ஜெயிண்ட் ரோபோட் கேட்டேன்னு சிரிக்குது. சிரிச்சுட்டு டியான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கடுத்து லூஃபின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அப்புறமா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்லுது. எதுக்குன்னா அந்த நாஸ்டாலஜிக்கான ரிதம் கடைசியா ஒரு வாட்டி எனக்கு கேட்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி, நீ வந்து இறந்துடாத, உன்னை நான் சாவ விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் ரோபோட் சொல்லுது. அதுக்கடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணுது. சோ அந்த விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜெயிண்ட் ரோபோட் தனக்குள்ள இருந்து ஒரு கயிறு மாதிரி எடுக்குது. அந்த கயிறு வந்து முடிச்சு போட்டு இருக்குது. அண்ட் அந்த ஜெயிண்ட் ரோபோட் லூஃபி கிட்ட பேசிக்கிறப்ப அந்த கயிறை வந்து இழுக்குது. அந்த நாட்டு வந்து பாத்தீங்கன்னா உடையுது. அது உடஞ்சதுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹாக்கி வந்து ரிலீஸ் ஆகுது. அதுவும் சாதாரண ஹாக்கி இல்ல, கான்கர் ஹாக்கி வந்து ரிலீஸ் ஆகுது. அது எக்கட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த சீன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஹாக்கி ரிலீஸ் ஆகுதுல, ஃபர்ஸ்ட் ஹாக்கில வந்து யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா சாதா மரீன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து யோர்க் வந்து மயங்கி விழுறா. அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா வைஸ் அட்மிரல் கிட்ட போகுது. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஒரு படி மேல போயிட்டு 5 இயர்ஸ் கிட்ட போகுது. அந்த ஹாக்கி வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் போய் அஃபெக்ட் பண்ணுது. அதுல அவங்க அந்த டீமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கிறாங்கல்ல, அதுல இருந்து ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க மாறுறாங்க. அது ஹியூமனா மாறுறாங்க. மாறினதுக்கு அப்புறமா நம்ம வார்க்கரியா இருக்கட்டும், ஜூபிட்டரா இருக்கட்டும், அப்புறம் காயின் தாத்தாவா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே திருப்பி போயிடுறாங்க. சோ எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேரி ஜோஸுக்கு அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹாக்கி வந்து நம்ம ஜெயிண்ட் ரோபோட் ரிலீஸ் பண்ணுது. அண்ட் அந்த ஹாக்கி யாரோடன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாய்பாயோட தான். ஜாய்பாய் வந்து அந்த ஹாக்கியை ஜெயிண்ட் ரோபோட் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அதை வந்து ஜெயிண்ட் ரோபோட் ரிலீஸ் பண்ணுது. அதுல 5 இயர்ஸ் எல்லாம் வந்து திரும்பி அங்க போயிடுறாங்க. சாட்டன் மட்டும் இங்க இருப்பாரு, மத்த எல்லாம் அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. சோ லூஃபி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறதுக்கு ஜெயிண்ட் ரோபோட் ஒரு பெரிய பெரிய உதவி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அது மட்டும் அந்த ஹாக்கியை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இவங்க எங்கேயே சிக்கி சின்னாபினமா இருப்பாங்கன்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த ஹாக்கியால தான் இவங்க வந்து தப்பிச்சாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா கடந்த காலத்துல இருந்த ஜாய்பாய் தான் இப்ப இருக்கிற ஜாய்பாய் வந்து காப்பாத்துறானே நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
சோ இதுக்கடுத்து ஹாக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த 3 எல்டர்ஸ் திரும்பி மேரி ஜோஸுக்கு போயிடுறாங்க. அந்த ஹாக்கி ரிலீஸ் ஆன சீனும் பார்த்து சூப்பரா இருந்துச்சு. சோ இவங்க 3 பேர் திரும்பி போயிடுறாங்களா, அப்ப அங்க ஒரு சீன் சூப்பரா இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்பயும் ஒருத்தனை துன்புறுத்தினே இருந்திருப்பாங்க. நீ நின்று தாண்டா ஆகணும், நாங்க தாண்டா உட்காருவோம், இடம் இருந்தாலும் நீ உட்கார கூடாதான்னு சொல்லிட்டு ஒருத்தவனை நிக்க வச்சுனே இருந்தாங்க. இப்ப நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து உட்காந்துக்கிறான், அது கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான். சோ யாரை பத்தி பேசுறேன்னா அப்படின்னா மாசை பத்தி தான். மாசை இப்பதான் நிக்க வச்சுனே இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லாதனால நம்ம தலைவன் வந்து உட்காந்து இருக்கிறான். சோ இதுக்கு அடுத்து அவங்க 3 பேர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம யூமாக்கா கிட்ட சீன் வந்து போகுது. ஆனா அந்த ஹாக்கியை இவளும் ஃபீல் பண்ணிருக்கிறா. ஃபீல் பண்ணதுனால ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு அவ வந்து மிரள்றா. இவ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறா. மேரி ஜோஸ் இங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, எல்பாஃப் இன்னொரு மூலையில இருக்குது. அங்க இந்த 5 இயர்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஹாக்கியை இவ வந்து ஃபீல் பண்ணிருக்கிறா. அந்த ஹாக்கியை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா இவ வந்து கிங் ஆஃப் தி வேர்ல்டு. இவ வந்து பாத்தீங்கன்னா முட்டி போடுறா. முட்டி போட்டுட்டு பயப்படுறா, உடம்புலாம் நடுங்குது. ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உதற மாதிரி சொல்றா. அப்ப தலைவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்கிறான், எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களா. இதுக்கு அடுத்த சீன் எங்க போனா சவுத் சனி பறந்துச்சுல்ல, அது வந்து கடல்ல லேண்ட் ஆகுது. சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. லூஃபி, நாமி, சாஞ்சி, ஜோரோ, அப்புறமா உசோப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சேஃபா இருக்கலாம் அதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா நம்ம சேட்டன் கிட்ட போகுது. மீதி 3 பேர் அங்க போய் சென்றிருப்பாங்க மேரி ஜோஸுக்கு. ஆனா சேட்டன் வந்து போவே இல்லை, அவர் இங்கே தான் இருக்கிறாரு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. பட் ஒரு கெஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறப்ப சாட்டனரோட பிசிக்கல் ஃபார்ம்ல இங்க எக்கெடுக்கு வந்திருப்பாரு. ஆனா மீதி 3 பேர் சமன் பண்ணி தான் இங்க வந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் சாட்டனால திருப்பி அங்க போக முடியாது. ஏன்னா ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இங்க இருக்குது. அண்ட் அவங்க வந்து சமன் பண்ணி வந்ததுனால இந்த ஹாக்கி ரிலீஸ் ஆனோடனே திருப்பி அங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது கரெக்டான இது எனக்கும் தெரியல. பட் இப்படிதான் ஒரு தேரியோ என்னமோ சொல்லியிருந்தாங்க. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ இந்த மாதிரி சாண்டன் வந்து போயிட்டு ஜெயண்ட் ரோபோட் பாக்குறாரு. இப்ப ஜெயண்ட் ரோபோட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றதா இல்ல அது இறக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றதான்னு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு பண்ணுதுங்க, அது பாக்குறது கஷ்டமா இருந்துச்சு. சோ அப்ப ஜெயண்ட் ரோபோட் வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து யோசிச்சு பாக்குது. எப்பன்னா ஜாய்பாய் கூட அது பேசின விஷயத்த வந்து யோசிச்சு பாக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் பீஸோட வரலாற்றுலயே எனக்கு தெரிஞ்சு 25-26 வருஷமா ஒன் பீஸ் போதா, 26-27 நினைக்கிறேன். அத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஜாய்பாய் காட்டுறாங்க. ஃபேஸ் காட்டல, பட் அந்த உருவத்தை வந்து காட்டிக்கிறாங்க. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது மனுஷன் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஜெயண்ட்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோம். பட் ஜாய்பாய் ஜெயண்ட் கிடையாது, சாதா ஹியூமன் தான். சிம்பிளா சொல்லணும் லூஃபி மாதிரி தான் இருக்கிறாரு. தலையில ஸ்டாக் ஆயிட்டு அருமா வானூல லூஃபி கோட்டு போட்டிருந்தாலும் பின்னாடி அதுன்னு சொல்லிட்டு நம்ம வானூ லூஃபி மாதிரி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு ஆக்சுவலா. அப்ப ஜாய்பாய் வந்து நம்ம எமத் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, டைம் கரெக்டா இருக்கிறப்ப பண்ணி எமத்துன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹாக்கியை நான் வந்து உனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இறந்ததுக்கு அப்புறமும் உன்னால வாழ முடியும். அண்ட் எப்பத்தாலும் உன் கூட என்னால இருக்க முடியாது, உனக்கு காப்பாத்துறதுக்கு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அதனால ஒரு கட்டத்துல உன் உயிருக்கு ஆபத்து வரலாம். அப்படி எல்லாம் நீ யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஆபத்து வரலாம். அந்த டைம்ல அந்த நாட்டை வந்து அன்டை பண்ணு, அதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு நம்ம ஜாய்பாய் சொல்றாரு. அப்ப ஜெயண்ட் ரோபோட் அதை கேட்டுட்டு, ஓ டைம் கரெக்டா இருக்கிறப்பியா, அப்ப அப்பயுமே நீ வந்து ஹெல்ப் பண்ணுவதானு சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. என்னதான் ஜாய்பாய் இறந்து போனாலுமே அவரோட ஹாக்கி கூட இருக்குதுல்ல, அதனால டைம் வந்து கரெக்டா இருக்கிறப்ப அப்பயே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜெயண்ட் ரோபோட் கேக்குது. அப்ப ஜாய்பாய் வந்து ஆமா கரெக்ட், அந்த மாதிரி நடக்கிறப்ப நான் இங்க பாஸ்ட்ல இருந்துக்கின்னு ஃபியூச்சர்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் எப்பயும் போலன்னு சொல்லிட்டு ஜாய்பாய் வந்து சொல்றாரு. அப்ப ஜெயண்ட் ரோபோட் வந்து சிரிச்சுட்டு, உண்மையிலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இப்ப நீ செத்தாலாம் இல்ல உயிரோட தான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ எப்பயுமே என் கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஜெயண்ட் ரோபோட் சொல்லுது. அப்ப ஜாய்பாய் வந்து அது இப்ப கிடையாது, நீ வந்து அதை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணணும், இப்ப பண்ற போறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஜெயண்ட் ரோபோட் வந்து சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு, அப்ப நான் எப்பயுமே தனியா இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயண்ட் ரோபோட் சொல்லுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சீன் அப்படியே பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வருது. ஜெயண்ட் ரோபோட் கண்ணுல அந்த ஒளி இருக்கும் பாத்தீங்களா, லைட் மாதிரி, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. ஜெயண்ட் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா அது இறந்துருச்சுன்னா நான் வந்து நினைக்கிறேன். ஜெயண்ட் ரோபோட் அப்படியே அசையாம இருக்குது. எப்படி ஸ்டார்டிங்ல எக்கர்ல ஃபர்ஸ்ட் காட்டினப்போ அது உட்காந்து இருந்துச்சோ, இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்கான்சியஸா வந்து அது ஆயிடுது. அது திருப்பி யாரும் ரிப்பேர் பண்ணி அதை திருப்பி பழையபடி மாத்துவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கப்புறம். பட் ஜெயண்ட் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இறந்துருச்சுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிஞ்சிச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்தப்பதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா ஜெயண்ட் ரோபோட் ஜாய்பாய் கூட அவ்வளவு இதுவா இருந்திருக்குது. ஏன்னா லூஃபி கிட்ட அவ்வளவு பாசமா பேசுறப்பே தெரியுது அது. அப்படி இருக்கிறப்ப அவனை விட்டுட்டு இது இப்படி தனியா இருக்கிறது அப்புறம் என்ன நினைச்சு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதெல்லாம் பாக்குறப்ப லைட்டா கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைட் ஜாய்பாய் காட்டினா அதுவும் பார்த்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹாக்கி ரிலீஸ் வர பக்காவா இருந்துச்சா, அதெல்லாம் ஓரளவுக்கு ஈடு கட்டிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இந்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த எபிசோட்ல. சோ இந்த எபிசோட் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுல ஏகப்பட்ட விஷயம் வந்து இருந்துச்சு. எதை பத்தி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டு எனக்கு தெரியல. இதுல ஏகப்பட்ட விஷயம் வந்து இருந்தது. அதுல உங்களுக்கு எது வந்து பிடிச்சது, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒன் பீஸ் அனிம் பார்ப்பான்னு அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு, இந்த எபிசோட்ல அவங்களுக்கு பிடிச்ச சீன் எது பார்த்து அவங்களுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களே நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.